ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பூண்டு கடைசல் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பூண்டு உளிச்ச வச்ச பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 50 கிராம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 5 தக்காளி பழம், கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், புளி தேவையான அளவுக்கு, அரை மூடி தேங்காய். பூண்டு கடைசலுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். அடுப்பத்தி சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வணக்கணும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கடையலாம். கடிஞ்சிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா கடைஞ்சிடக்கூடாது, 2 ஒன்றா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். பனை வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு.